வணக்கம். 2000 வருஷத்துல எத்தனையோ பேரரசுகள், அந்நிய படையெடுப்புகள், எண்ணற்ற தியாகங்கள் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாம பாக்குற தமிழ்நாட்டோட எல்லைகளும் அதோட அடையாளமும் எப்படி உருவாச்சு? இத பத்தின ஒரு முழுமையான வரலாற்று அலசல் தான் இது. நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இந்த பயணத்தை நாம ஒரு 6 கட்டமா பார்க்க போறோம். பண்டைய தமிழகத்துல ஆரம்பிச்சு ஆங்கிலேயர் வருகை, சிப்பாய் கழகம், மொழிவாரி போராட்டங்கள், தமிழ்நாடின் பேர் மாத்தினது, அப்புறம் கடைசியா நடந்த எல்லை போராட்டங்கள், இப்படி வரிசையா பார்க்கலாம். முதல்ல பண்டைய தமிழகம் மற்றும் பேரரசுகள். ரொம்ப ரொம்ப பழமையான காலத்துக்கு போவோம். அப்போலாம் இப்ப இருக்கிற மாதிரி எந்த ஒரு உறுதியான எல்லைக்கோடுகளும் கிடையாது. எல்லாமே கலாச்சாரத்தாலையும் மாபெரும் ராஜவம்சங்களாலையும் தான் வரையறுக்கப்பட்டிருந்துச்சு. சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 நிலங்களாதான் பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா காலப்போக்குல இது எப்படி சேர, சோழ, பாண்டியர்கள்னு மூவேந்தர்கள் ஆள்ற அரசியல் நிலப்பரப்பா மாறுச்சுங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ ராஜராஜ சோழனோட ஆட்சியில தமிழ் நிலப்பரப்பு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா விரிவடைஞ்சிருந்துச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. வெறும் இந்திய துணை கண்டத்தோட இது நிக்கல. இலங்கை, வட இந்தியாவுல ஒடிஷா, கங்கை நதி பகுதிகள், லக்ஷத்தீவுகள், அந்தமான், மாலத்தீவுகள், இந்தோனேஷியா, மலேசியான்னு தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் தமிழர்களோட கொடி பறந்துச்சு. நினைச்சு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல? ஆனா இந்த மாபெரும் நிலப்பரப்பு எப்படி மெல்ல மெல்ல சுருங்க ஆரம்பிச்சது? மூவேந்தர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் டெல்லி சுல்தானியர்கள், விஜயநகர் பேரரசு, மராத்தியர்கள், ஆற்காடு நவாப்கள்னு அடுத்தடுத்து வந்த அந்நிய படையெடுப்புகளாலையும் பல்வேறு உடன்படிக்கைகளாலையும் நம்மளோட பரந்த எல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அடுத்த 2வது கட்டம் ஆங்கிலேயர் வருகையும் மெட்ராஸ் மாகாணமும். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட வருகை இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பையே எப்படி தலைகீழா மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நாம பாக்குற நவீன சென்னையோட அடித்தளம் எப்படி உருவாச்சு தெரியுமா? 1639ல விஜயநகர பேரரசுக்கு கீழே இருந்த ஒரு சின்ன மீனவ கிராமத்தை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தங்களுடைய வணிகத்துக்காக ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கினாங்க. ஆமாங்க, ஒரு சின்ன கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் டீல் தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான சென்னை. இப்படி ஒரு சின்ன கிராமமா இருந்த சென்னை எப்படி இவ்ளோ வேகமா வளர்ந்துச்சு? புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுறதுக்கு ஏகப்பட்ட தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க. கோட்டை கட்டி முடிச்சதும் அதை சுத்தி வணிகர்கள் குவிய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன, பள்ளிக்கூடங்கள், ஆஸ்பத்திரிகள், புது ஃபேக்டரிகள்னு அடுத்தடுத்து உருவாக வேலை தேடி மக்கள் எல்லாரும் ஜார்ஜ் டவுன் பகுதியில வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. 15,000 ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வெறும் 10 வருஷத்துல சென்னையோட மக்கள் தொகை இந்த நம்பரை தொட்டுடுச்சு. அந்த காலத்துல இது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சி. வெறும் வியாபாரத்துக்காக வந்தவங்க அதோட நிக்கல. இந்திய மன்னர்களுக்கிடையே இருந்த ஒற்றுமையின்மைய ரொம்ப கரெக்டா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. கர்நாடக போர்கள், பிளாசி போர், பக்சர் போர், அப்புறம் ஆங்கிலோ மைசூர் போர்கள்னு வரிசையா நடந்த சண்டைகள் மூலமா இந்தியாவை முழுமையா தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சிக்க இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 1,97,000 சதுர மைல்கள். நிர்வாக வசதிக்காக அவங்க உருவாக்குன மெட்ராஸ் பிரசிடென்சியோட மொத்த பரப்பளவு இதுதான். இதுல இப்ப இருக்கிற தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஒடிஷாவோட சில பகுதிகளும் அடங்கியிருந்துச்சு. 3வது பகுதி சிப்பாய் கழகம் மற்றும் ஆட்சி மாற்றம். இவ்ளோ பெரிய மாகாணங்கள்ல பிரிட்டிஷாரோட அடக்குமுறைகள் அதிகமாக மக்கள் மத்தியில கோபம் விடுச்சுது. அது ஒட்டுமொத்த இந்திய நிர்வாகத்தையே எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு பார்க்கலாம். 1857ல நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க சிப்பாய் கழகத்துக்கு முக்கியமான 3 காரணங்கள் இருந்துச்சு. 1, சிப்பாய்களோட மத நம்பிக்கைகள்ல தலையிட்டது. 2, அவங்களோட சம்பளத்தை அநியாயமா குறைச்சது. கடைசியா பன்றி கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்களை அறிமுகப்படுத்தினதுதான் அந்த கோபத்தை ஒரு மாபெரும் கிளர்ச்சியா வெடிக்கச் செஞ்சது. இதுல பல பிரிட்டிஷ் அதிகாரிகளும் உயிரிழந்தாங்க. இந்த 1857 கிளர்ச்சியோட நேரடி விளைவு என்ன ஆச்சுன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சியே முற்றிலுமா ஒழிக்கப்பட்டுச்சு. இந்தியா நேரடியா பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டுச்சு. நம்ம இந்திய அரசியல் வரலாற்றிலே இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். 4வது பகுதி மொழிவாரி மாநில போராட்டங்கள். சரி, இப்போ நாம சுதந்திரம் வாங்கின காலகட்டத்துக்கு வருவோம். இந்த மாபெரும் காலனித்துவ எல்லைகளை மொழியோட அடிப்படையில எப்படி மறுசீரமைக்கிறதுன்னு நாடு முழுக்க நடந்த உள்நாட்டு போராட்டங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். ஏற்கனவே 1935லேயே ஒடிசா ஒரு தனி மாநிலமா பிரிக்கப்பட்டிருந்தாலும், சுதந்திரத்துக்கு அப்புறம் அமைக்கப்பட்ட எஸ்கே தர் கமிட்டியா இருக்கட்டும் அல்ல ஜேவிபி கமிட்டியா இருக்கட்டும், ரெண்டுமே மெட்ராஸ் மாகாணத்தை மொழி அடிப்படையில பிரிக்கிற கோரிக்கையை ரொம்ப கடுமையாவே நிராகரிச்சிட்டாங்க.
இந்த நேரத்துல தான் 1953ல ஆந்திரா மாநிலம் உருவானது. ஆனா அது சாதாரணமா நடக்கல. மிகப்பெரிய உயிரிழப்புகளுக்கு அப்புறம்தான் சாத்தியமாச்சு. பொட்டி ஸ்ரீராமுலு அவங்களோட மரணம் ஆந்திராவுல மாபெரும் போராட்டங்களை ஏற்படுத்துச்சு. கடைசியா ஆந்திரா பிரிஞ்சாலும் சென்னைய அவங்களோட தலைநகராக்க அன்றைய பிரதமர் நேரு மறுத்துட்டதால சென்னை தொடர்ந்து தமிழ் பேசுற மக்களோட பகுதியாவே நிலைச்சு நின்னுச்சு. 5வது பகுதி தமிழ்நாடு என பெயர் மாற்றம். ஒரு வழியா மொழியோட அடிப்படையில எல்லைகள் பிரிக்கப்பட்டாலும் இந்த பகுதியோட வரலாற்று மற்றும் கலாச்சார அடையாளத்தை மீட்டெடுக்கிற போராட்டம் அப்பதான் ஆரம்பமாச்சு. 1956ல நடந்த மாநில மறுசீரமைப்பு மூலமா 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் உருவாக்கப்பட்டுச்சு. மத்த மொழி பேசுற மக்களுக்கெல்லாம் அவங்க விரும்பின பேரிலேயே மாநிலங்கள் உருவாச்சு. ஆனா தமிழ் பேசுற பகுதிக்கு மட்டும் எந்த மாற்றமும் இல்லாம பிரிட்டிஷார் வச்ச மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற அதே காலனித்துவ பேரே தொடர்ந்து வழங்கப்பட்டது உண்மையிலே ஒரு பெரிய முரண்தான். இந்த அடையாளத்தை மீட்டெடுக்க பல வருஷமா தொடர் போராட்டங்கள் நடந்துச்சு. இறுதியா பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 1967ல பல சட்ட போராட்டங்களை தாண்டி மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா மாத்துனாங்க. தமிழர்களோட நீண்டகால கோரிக்கை அப்படிதான் நிறைவேறுச்சு. நம்ம அலசலோட கடைசி பகுதி எல்லை போராட்டங்களும் முடிவும். தமிழ்நாடுன்னு பேரு வச்சாச்சு. ஆனா இந்த புது மாநிலத்தோட எல்லை மாவட்டங்களை துல்லியமா வரையறுக்க நடந்த ரொம்பவே கடினமான வலிகள் நிறைந்த போராட்டங்களை இப்போ நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பெருமையா பாக்குற தமிழ்நாட்டோட வரைபடம் சும்மா ஈஸியா கிடைச்சிடல. திருவாங்கூர் சமஸ்தானத்துல இருந்த கன்னியாகுமரியை தமிழ்நாட்டோட இணைக்க மார்ஷல் நேசமணி தலைமையில மாபெரும் போராட்டங்கள் வெடிச்சது. இதுல நடந்த போலீஸ் துப்பாக்கிச் சூட்ல 11 தமிழர்கள் தங்களுடைய உசிரையே தியாகம் பண்ணாங்கங்கிறது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. இதனால பல பேர் சிறைக்கும் போனாங்க. இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர அமைக்கப்பட்டதுதான் படாஸ்கர் எல்லை ஆணையம். இவங்க தான் நம்ம நவீன வரைபடத்தை ஃபைனல் பண்ணாங்க. இந்த இடமாற்றங்கள் எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வரலாற்று ரீதியா தமிழ்நாட்டோட இருந்த சித்தூர் திருப்பதி பகுதிகள் ஆந்திராவுக்கும், தேவிகுளம் பீர்மேடு கேரளாவுக்கும், கோலார் தங்கவயல் கர்நாடகாவுக்கும் பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பறந்து விரிஞ்சிருந்த பேரரசுகள்ல தொடங்கி பிரிட்டிஷ் ஆட்சியில சுருங்கி கடைசியா பல தசாப்த கால போராட்டங்களுக்கும் உயிர் தியாகங்களுக்கும் அப்புறமா இன்னைக்கு நாம பாக்குற தமிழ்நாடு உருவாயிருக்கு. இத்தனை சவால்களை தாண்டி அமைக்கப்பட்ட இன்ன நவீன எல்லைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆழமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடை பெறுகிறேன். இது போன்ற இன்னொரு வரலாற்று அலசலில் சந்திப்போம்.